الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من أخذ أموال الناس يريد أداءها أدى الله عنه ومن أخذ يريد إتلافها أتلفه الله صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு துலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு பரிபூரணமான ஒரு பூர்த்தியான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு விடயமும் அல்லாஹ்வால சொல்லப்படாம விடல்ல. எல்லா விடயங்களுடைய தெளிவையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தில் வைத்திருக்கிறார். மனிதனுடைய வாழ்வியலோட எந்தெந்த விஷயங்கள் தொடர்பு பட்டு இருக்குதோ அத்துணை விடயங்களுடைய தெளிவையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னாவின் மூலமாகவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா படிச்சு தாரார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உதாரணமாக மனிதனுடைய வாழ்க்கையில் அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், வியாபாரத்துடைய விஷயமாக இருந்தாலும், சாப்பிடக்கூடிய முறைகளாக இருந்தாலும், ஒரு மனிதன் தூங்கக்கூடிய முறையாக இருந்தாலும், தண்ணீர் அருந்தக்கூடிய முறையாக இருந்தாலும், கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படி எச்சில் துப்ப வேண்டிய முறையாக இருந்தாலும் பரிபூரணமாக தெளிவாக சொல்லித் தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அந்த அடிப்படையில மனிதனுடைய வாழ்க்கையோட வாழ்வியலோட தொடர்பு பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த காலத்துல இந்த விடயம் இல்லாம மனிதர்கள் இல்ல. இந்த காலத்துல இந்த விடயத்தோட தொடர்பு படாத எந்த மனிதனும் இல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய வாழ்வியலோட தொடர்பான ஒரு விஷயம்தான் கடன் என்று சொல்லக்கூடிய விடயம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க வாழக்கூடிய காலம் எப்படியான காலம் தெரியுமா? கடனை கௌரவமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு காலம். கடனுடைய அட்டை, கிரெடிட் கார்டு கூட கௌரவமான ஒரு அட்டையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு காலம் இருந்துச்சு கடன் வாங்கி வியாபாரம் செஞ்சாங்க. ஆனா இந்த காலம் கடனே வியாபாரம் செய்யறாங்க. அப்படியான காலத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஒரு காலம் இருந்தது, அத்தியாவசியமான ஒரு தேவை வந்துட்டா, ஒரு முக்கியமான ஒரு தேவை முன்னுக்காவிட்டா அத்தியாவசியமான தேவைகளுக்கு மாத்திரம் கடன் எடுத்தாங்க. ஆனா இந்த காலம் அனாவசியமான விஷயங்களுக்கு கடன் எடுக்கிறத கண்ணால காணுறோம், வீண் விரயங்களுக்கு கடன் எடுக்கிறத கண்ணால காணுறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சுத்தி நாங்க கொஞ்சம் பார்த்தா எல்லா இடத்திலும் கடன் கொடுக்கிறதுக்கு எவ்வளவு கம்பெனி இருக்குது, எவ்வளவு நிறுவனங்கள் கடன் கொடுக்கிறதுக்கு மாத்திரம். எஜுகேஷன் லோன் என்ற பேர்ல, மெடிக்கல் லோன் என்ற பேர்ல, அதே போல வியாபாரம் லோன் என்ற பேர்ல, வீட்டு கடன் என்ற பேர்ல, வெஹிக்கல் லோன் என்ற பேர்ல, எல்லா இடத்திலும் கடன் மயமாக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தான் இப்ப நாங்க கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகத்துல ஆக மிக முக்கியமான ஒரு தெளிவு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு மத்தியில ஈக்கோனும். வாழ்க்கையில கடன் என்ன, இஸ்லாத்துல ஏன் கடன் அனுமதிக்கப்பட்டிருக்குது, அழகான ஒரு விஷயமாக இஸ்லாத்துல முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணம் என்ன? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடன் என்ன தெரியுமா? இஸ்லாத்துல கடன் என்றது ஒரு உதவி. இஸ்லாத்துல கஷ்டமான நேரங்கள்ல ஒரு மனிதனுடைய கையில சல்லி இல்ல, மருத்துவ செலவுக்கு சல்லி இல்ல, சாப்பிடுறதுக்கு அடிப்படையான அத்தியாவசிய தேவைக்கு சல்லி இல்ல, இந்த நேரத்துல ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனின் பக்கம் தேவையுடையவனாக மாறி அவனுடைய கஷ்டத்துக்காக வேண்டி எடுக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம்தான் கடன். சுருக்கமா சொல்லணும் என்றா கடன் என்றா ஒரு உதவி, அவ்வளவுதான். கடன் என்றது ஒரு உதவி, இது கௌரவம் அல்ல, ஒரு உதவி. அதுதான் இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லி காட்டிக்கிறாங்க, கடனுடைய விஷயத்துல கடன் ஏன் இந்த அளவுக்கு பேசப்படுவதென்றா, ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதென்றா, கடன் கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு சதகாவுடைய நன்மையும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், மாமின் முஸ்லிமின் யுக்திரு முஸ்லிமன் கர்லம் மர்ரத்தைனி இல்லா கான கஸதகதஹா மர்ரா. சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதன் ஒருத்தர்கிட்ட வந்து கடன் கேட்கிறாரு, ஒரு விடுத்தம் கடன் கொடுக்கிறாரு, ரெண்டாவது விடுத்தம் கடன் கேட்கிறாரு, ரெண்டாவது விடுத்தமும் முகம் சுளிக்காம யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடன் கொடுக்கிறாரோ சதகாவுடைய நன்மை அந்த மனிதன் பேர்ல எழுதப்படும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இப்னு மாஜால வரக்கூடிய இன்னும் ஒரு ரிவாயத், மிக முக்கியமான ரிவாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுடைய பயணம் போனாங்க. போகக்கூடிய நேரம் சொர்க்கத்துடைய வாசல்ல ஒரு வாசகத்தை பார்க்கிறாங்க. சொர்க்கத்துடைய வாசல்ல ஒரு வாசகம். அது என்ன வாசகம் தெரியுமா? எழுதிக்கிற ஸதகத்து பிஅஸ்ரி அம்சாலிஹா வல் கர்ல் பிதமானியத் அஸ்ரி அம்சாலிஹா. சுப்ஹானல்லாஹ். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட கேட்கிறாங்க, ஜிப்ராயில், நான் சொர்க்கத்துடைய வாசல்ல ஒரு வாசகத்தை பார்த்தேன், அது எழுதி எப்படி தெரியுமா? அஸ்ஸதகா, சதகா என்றது 10 மடங்கு நன்மையை தரக்கூடியது, ஆனா கடன் என்றது 18 மடங்கு நன்மையை தரக்கூடியது என்பதாக எழுதியிருக்கிறது. ஏன் கடனுடைய விஷயத்தில் எவ்வளவு முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அது ஏன் தெரியுமா யா ரசூலல்லாஹ்? ஒரு மனுஷன் தர்மம் கேட்கிறான், சதகா கேட்கிறான் என்றா, அவன் கிட்ட காசு பணம் ஈந்தாலும் சதகா கேட்பான், காசு பணம் இல்லாட்டியும் சதகா எடுப்பான். அப்படிதான், காசு பணம் வாழ்க்கையில ஈந்தாலும் சதகா எடுப்பாரு, காசு பணம் இல்லாட்டியும் சதகா எடுப்பாரு. ஆனா கடனுடைய விஷயம் அப்படி அல்ல. ஒரு மனிதன் வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் எப்ப முன்னுக்காகுதோ அந்த நேரம் மாத்திரம்தான் கடன் எடுப்பாரு. இதுக்குதான் கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த அளவு தரஜா என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருவது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா கடனுடைய விஷயத்துல இந்த காலத்துல எந்த உசூல்களும் பேணப்படுறது கிடையாது. கடனுடைய விஷயத்துல இஸ்லாம் காட்டின எந்த வழிமுறையும் இந்த காலத்துல பேணப்படுறது கிடையாது. இஸ்லாத்துல எடுத்து பாருங்க, கடன் என்றா என்ன உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. முதலாவது கட்டம் கடனுடைய விஷயத்துல சில மனிதர்களுக்கு கடன் கொடுக்கிறது ஹராம், இவர்களுக்கு கடன் கொடுக்கலாம். அது யாரு தெரியுமா? முதலாவதாக ஹராமான வியாபாரம் செய்யறொத்தர். இவனுக்கு கொடுத்தா என்ற சல்லி நாசமாகும், இவனுக்கு கொடுத்தா ஏண்ட சல்லி வீணாகும், இவனுக்கு கொடுத்தா ஏண்ட சல்லி ஹராத்துல போகும். இப்படியாப்பட்ட மனுஷனுக்கு கடன் கொடுக்கவான வாழ்க்கையில. இது உலமாக்களுடைய கருத்து. இவனுக்கு கடன் கொடுக்கிறது ஹராம். எவ்வளவு கஷ்டம் சொன்னாலும் கொடுக்கவானம். ஏன்? வியாபாரம் ஹராத்துல,
தொடர்பாடல் ஹராத்துல, எல்லா விஷயத்தையும் ஹராத்தோட செய்யறான், இவனுக்கு வாழ்க்கையில கடன் கொடுக்க முடியாது. இரண்டாவது உலமாக்கள் எழுதுறாங்க, சில மனிதர்களுக்கு கடன் கொடுக்கிறது வாஜிப் என்பதாக எழுதுறாங்க. அந்த மனிதர்கள் யாரு தெரியுமா? இந்த மனிதர்கள் தான் ஏதாவது ஒரு துன்பம், பிரச்சனைகள், வாழ்க்கையில முக்கியமான ஒரு தேவை, ஒரு நோய், துன்பம், ஒரு ஆபரேஷன், அவங்க வெக்க தொட்டு வந்து கேட்கிறாங்க. இந்த நேரத்தில் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மை. அப்படி என்றா இவங்களுக்கு கடன் கொடுக்கிறது செல்வந்தர்கள், பணம் படைத்த மனிதர்களுக்கு வாஜிப் என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. ஏன்? ஒரு மனிதனுக்கு வறுமை வாரது காதல், ஃபக்ரு யகூனு குஃப்ரன். வறுமை வந்தா குஃப்ரின் பக்கம் கொண்டு போனாலும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்? குஃபருக்கும் மனிதர்கள் போவாங்க. கொரோனாவுடைய ஆரம்பம் எத்தனை பேருக்கு ஞாபகம் நீக்கோ இல்லையோ தெரியாது. எத்தனை முஸ்லிம்கள் அடகு கடையில நின்றாங்க, எத்தனை முஸ்லிம்கள் வட்டி கடையில நின்றாங்க. ஏன்? வாழ்க்கையில வறுமை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கஷ்ட நஷ்டம் முன்னுக்காகின ஒரு மனிதன் வந்தா இவருக்கு வாழ்க்கையில கடன் கொடுங்க கட்டாயம். சில மனிதர்களுக்கு கடன் கொடுக்கிறது முஸ்தஹப், மூணாவது விடயம். ஏன்? வாழ்க்கையில அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, சோதனை, இந்த நேரம் கடன் கேட்கிறாரு. ஊர்ல எவ்வளவு தனவந்தர்கள் ஈக்கிறாங்க, எவ்வளவு பணம் படைத்தவர்கள் ஈக்கிறாங்க. ஆனா எங்களுக்கிட்ட வந்து கேட்கிறாரா? இவருக்கு கடன் கொடுக்கிறது முஸ்தஹப், விரும்பத்தக்கதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வல்லாஹு ஃபீ ஔனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ ஔனி அஹி. யார் ஒரு அடியானுடைய விஷயத்துல தன்னுடைய தேவையை பின்னுக்காக்கி அந்த அடியானுக்கு உதவி செய்வாரோ, இவருக்கு இக்கட்டான ஒரு நிலைமை வந்தா அல்லாஹ்வும் உதவி செய்வான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா கான ஃபீ ஹாஜத்தின் அஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜா. சொல்லி காண்டாங்க, இவருக்கு ஒரு தேவை முன்னுக்காவினா இவர் ஒரு மனுஷனுக்கு கொடுத்து உதவினாரு, ஒரு இக்கட்டான நேரத்தில் உதவி செஞ்சாரு, அல்லாஹ் இவருக்கு ஒரு இக்கட்டான நேரம் வந்தா ஒரு காலமும் கைவிட மாட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே கடன் கேட்கிறாங்க என்றா வாழ்க்கையில் ஒரு முன்னுக்காக ஒரு தேவையை முன்வைக்கிறாங்களா? எங்களுக்கிட்ட காசு பணம் நீக்கிதா, தாராளமா கொடுங்க, கொடுத்து உதவி செய்யுங்க. ஆனா கொடுக்கறதுக்கு முன்னால சில உசூல்கள் இருக்குது, அத வாழ்க்கையில பேணிக்கோங்க. அந்த உசூல்களை செய்யாம கடன் கொடுக்க போவான. கடன் கொடுக்குமாறு இஸ்லாம் சொல்லுது. ஆனா கடன் கொடுக்கறதுக்கு முன்னால வாழ்க்கையில சில நிபந்தனைகளை பேணிக்கொள்ளுங்க. அதுல முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? எங்களோட எவ்வளவு நெருங்கி பழகின மனிதனா இருந்தாலும், என்ன நல்ல கூட்டாளி, எனக்கு நல்ல தெரிஞ்சவர், என்ன நல்ல உறவினர், எனக்கு நல்ல சொந்தக்காரன், எவ்வளவு தெரிஞ்ச நெருங்கின மனிதன் என்றாலும் இஸ்லாம் எங்களுக்கு முதலாவது காட்டுது, அவர் எவ்வளவு கஷ்டத்தை வந்து முன்னுக்கு சொன்னாலும், எவ்வளவு இரக்கமாக பேசினாலும், எங்களை எவ்வளவு உயர்த்தி பேசினாலும், எவ்வளவு கஷ்ட நஷ்டத்தை சொன்னாலும், முதலாவது விஷயம் ஆராயாம கடன் கொடுக்க போவான. இஸ்லாம் வழிகாட்டுது, அவர் சொல்றது உண்மையா பொய்யாண்டு தேடி பாருங்க. என்ன நினைச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் டைம் கேளுங்க, எனக்கு ஒரு நாள் டைம் தாங்க. இவர் சொல்றாரு ஒரு விஷயம், இவர் சொல்றாரு மருத்துவ விஷயம், ஊடு கெட்டுற விஷயம், கல்யாண விஷயம், தேடி பாருங்க இவர் சொல்றது உண்மையா பொய்யா. இவர் உண்மையாதான் கேட்கிறாரா இல்லாட்டி பொய்யா கேட்கிறாரா? ஆராய்ந்து பார்த்து கொடுக்கிறது கடன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆக பெரிய நிபந்தனை. ஆனா இந்த காலத்தில் அது செய்யறது இல்ல. எனக்கு தெரிஞ்சவங்க என்று கொடுக்கறாங்க, எங்களுக்கு மஹப்பத் என்று கொடுக்கறாங்க, என்ற கூட்டாளி என்று கொடுக்கறாங்க, நல்ல அறிஞ்சவன் என்று கொடுக்கறாங்க, கூட பிறந்தவன் என்று கொடுக்கறாங்க. கடைசியில் என்ன நடக்குது கடனுடைய விஷயத்துல? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேட்டா சொல்றாங்க, ஹஜ்ரத் கேட்க போக்கல வந்து அப்படி பேசினான் ஹஜ்ரத், அவன் பேசுற பேச்சில சுப்ஹானல்லாஹ், கடன் கொடுக்காதவனும் கடன் கொடுப்பான், அப்படி பேசினேன்னு சொல்றாங்க. அவன் அரபால பேசினாலும் பிரச்சனை இல்ல, இங்கிலீஷால பேசினாலும் பிரச்சனை இல்ல, எங்கட பாசையில சொல்லணும் என்றா எவ்வளவு மல்பால பேசினாலும் பிரச்சனை இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன மினல் பயானில் அஸ்ஹரா, செலவங்கட பேச்சில சூனியம் இருக்குதுண்டா. இது அர்த்தம் என்ன? சூனியம் செய்தா. செலவங்கட பேச்சு சூனியம் என்றாங்க. அந்த பேச்சில புலாத மனுஷனும் புழுவார். அப்படி உள்ளத்தை கரைக்கிற பேச்சு. எவ்வளவு மஹப்பத்தா பேசினாலும் எங்களை உயர்த்தி சில கட்டங்கள்ல பேசுவாங்க. சில நேரத்துல கடன் கேட்க போக இங்கிலீஷால கடன் கேட்பாங்க, அரபால கடன் கேட்பாங்க. இப்படி எல்லாம் சமூகத்துல நாங்க பாக்குறோமே. அவரை படிச்ச மனுஷன் என்று காட்ட பாப்பாங்க. எப்படி கேட்டாலும் முதலாவது கட்டம் ஆராயாம கடன் கொடுக்கவான. இஸ்லாம் எங்களுக்கு முதலாவது சொல்லித்தார விஷயம் இதுதான்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால இரண்டாவது சொல்லுது, கடன் கொடுக்கிறீங்களா, கடனுடைய ஒரு ஒப்பந்தம் நடக்க போகுதா, ஆராய்ந்து பார்த்தீங்க, இவர் செஞ்சது செல்றது உண்மை. இரண்டாவது கட்டம் சும்மா கொடுக்கிறல்ல, இஸ்லாம் எங்களுக்கு தெளிவா சொல்லுது. சூரத்துல் பக்ரா பேசுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபூ வல் யக்துப் பைனக்கும் காதிபும் பில் அத்ல். தெளிவாக சொல்லுது, கடனுடைய ஒரு ஒப்பந்தம் வருவதா, ரெண்டு பேருக்கு மத்தியில எழுத்து மூலமான ஒரு ஒப்பந்தம் செய்யுங்க, எழுதிக்கோங்க. ஒரு லோயரை வச்சு சரி எழுதுங்க. கேட்பாங்க, எங்கட மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? இது நம்பிக்கை இல்லாததுக்கு இல்ல, நம்பிக்கை கதை. இரண்டாவது இஸ்லாத்துடைய உசூல், இஸ்லாத்துடைய ஆகப்பெரிய ஒரு உசூல். அல்லாஹ்வே தெளிவா சொல்றான், கடனுடைய விஷயத்துல நீங்க எழுதிட்டு கடன் கொடுங்க, எழுதாம கொடுக்கவான. ஆனா இது எங்களைய விட அந்நிய மனிதர்களுக்கு அதிகமா தெரியும். அந்நிய மதத்தில் இருக்கிற மனிதர்கள் பாருங்க, எவ்வளவு பினான்ஸ் கம்பெனி ஆகிக்கட்டும், எந்த கம்பெனி ஆகிக்கட்டும், எழுத்து மூலமா இன்னும் எக்ரிமெண்ட் நடக்குதா இல்லையா? எங்க சரி சொல்லும் எழுத்து மூலம் இல்லாம வாய் மூலமா எக்ரிமெண்ட் நடக்குது. எவ்வளவு பெரிய பினான்ஸ் கம்பெனி ஆயிருந்தாலும் இன்னும் எழுத்து மூலம் தான் எக்ரிமெண்ட், இன்னும் பேசி தான் சைன் பண்ணும். இது நடக்குது. அந்நிய மனிதர்களுக்கு தெரியும் இதுதான் அசலியத்தான முறை. ஆனா முஸ்லிம்கள் நாங்க செய்யறது இல்ல, கண்ட மாதிரி கடன் கொடுக்கிறோம். இப்ப வந்து புலம்புறோம், முடிஞ்சதுக்கு பின்னால ஹதரத் இப்படி கடன் கொடுத்து அப்படி கடன் கொடுத்து வருஷ கணக்காகி இன்னும் தரல. ஹதரத் பேசக்கூடிய நேரம் அப்படி பேசினாரு. அவரு ஆரம்பத்துல முதலாவது புள்ள கிடைக்க போகல கடன் கேட்டாரு, 5 புள்ள தாண்டி பேசிட்டு இன்னும் கடனை தரல. இப்படி பேசுறதுல பொரோசனம் இல்ல, இப்படி புறம்புறதுல பொரோசனம் இல்ல. ஏன்? கடனுடைய உசூல நாங்க மறந்துட்டோம், எழுதாம கொடுத்தோம். இப்ப புறம்புறதுல இஸ்லாம் பொறுப்பெடுக்கல. இத அவருக்கு பத்வா செய்யறதுல அர்த்தம் கிடையாது. கடன் கொடுக்க போக்கல எழுதிட்டு கொடுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூணாவது கட்டம் வசதி வாய்ப்புகள் இருந்தா கட்டாயம் கடன் கொடுங்க. எங்களுக்கு கொடுக்கிற வசதி ஈக்குது, செலவும் அப்படியே ஈப்பான் ஒன்றும் பேசாம, கொடுக்கறதுக்கு சல்லி ஈக்குது, கொடுக்க கடனுக்கு எங்களுக்கு கொடுக்க சல்லி ஈக்குது, சொத்து செல்வம் ஈக்குது. அவன் படாத பாடு படட்டும், என்ன பிரச்சனையிலே போகட்டும், எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒதுங்க வானம். நாங்க நினைச்சு கொள்ளணும், நாங்க சம்பாதிச்சுக்கிற சொத்து ஈக்குது, செல்வம் ஈக்குது, எங்களுடைய எல்லா சொத்துக்களுக்கும் உரிமையாளி எங்கட வாப்பவோ அப்பவோ இல்ல, எங்கட வாப்பக்கு அப்பாக்கு கொடுத்தது அல்லாஹ். காரூனுக்கு சொத்தை கொடுத்ததும் அல்லாதான். கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னா? 4 விஷயம் சொன்னான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் கஸஸ்ல. அதுல ஒன்றுதான் வஅஹ்தின் கமா அஹ்ஸனல்லாஹு இலை. உனக்கு எப்படி நான் சல்லிய தந்தனோ அடுத்த மனுஷனுக்கு கொடுத்த உதவி செய். சதக்காவா கொடுக்காட்டியும் ஒருத்தர் கடன் வந்து கேட்டா எழுத்து மூலமாக ஆராய்ந்து பார்த்து வசதி இருந்தா கட்டாயம் கடன் கொடுக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்படி இல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, ஒரு ஏழை மிஸ்கின் வந்து கடன் கேட்கிறாரு, இந்த விஷயத்துல நாங்க மரம் இறங்கி கொடுக்கலையா, அல்லாத இன்னொரு பக்கத்தால சோதிப்பான். எப்படி? ஒரு நரம்ப சுருக்கினா புல் மெடிக்கலுக்கும் எங்கட சொத்தை செலவழிக்க வேண்டி வந்தது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த சொத்து செல்வத்தை கொண்டு எங்களால கடன் கொடுத்து உதவி செய்ய முடியுமா? உதவி செய்யுங்க. ஆனா உசூல பேணி உதவி செய்யுங்க. ஒரு காலமும் அல்லாஹ் ரசூலுடைய உசூல பேணாம உதவி செய்ய பேசிடவான. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த மிக முக்கியமான விஷயம் கடன் கொடுக்கிறவங்களுக்கு அல்ல, இது கடன் எடுக்க போற மனிதர்கள். கடன் எடுக்க போற மனிதர்கள், கடன் எடுக்க போறவங்க உள்ளத்துல நினைவு வச்சு கொள்ள வேண்டிய விஷயம், கடன் ஒருத்தர்கிட்ட நான் கேட்க போறானா, நான் உள்ளத்துல எடுக்க வேண்டிய முதலாவது நியத் என்ன தெரியுமா? அந்த அல்லாஹ்வின் மீது சாட்சியா நிச்சயமாக சத்தியமாக இந்த கடனை நான் திருப்பி கொடுப்பேன். இந்த நியத்தோட கடன் எடுக்கும். சிலவங்க எடுக்க போறதான் பாப்போம் பாப்போம், வசதி வாய்ப்பு வந்தா பாப்போம், சல்லி பணமோல் கிடைச்சா கொடுப்போம், அப்படி இல்லாட்டி என்னதான் செய்யறது? அப்படி இல்ல, செலவங்க எடுக்கக்கூடிய நீயத் எடுக்க போகல எங்களை என்ன அழைச்சிங்க, இப்ப நீங்க திருப்பி எடுக்க போகல எங்களுக்கு நீங்க அலையோம். இந்த நீயத்துல எல்லாம் கடன் எடுக்க வானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பதுவா இருக்குது, வமன் அகத யாரு மனிதர்களுடைய சொத்தை கொடுக்கிற நீயத் இல்லாம எடுக்கிறாங்களோ இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லாஹ், அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில பரக்கத்தை எடுத்துடுவான். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார்.
ஆனா யாரு கொடுக்கிற நீயத்தோட எடுப்பாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவு இக்கட்டான நிலைமை வந்தாலும் ஹதீஸுடைய கருத்து அல்லாஹ் அந்த கடனை கொடுக்க வைப்பான். நீயத் எவ்வளவு இக்கட்டான நிலைமை வந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் கொடுக்க வைப்பான். நீயத்தை அவர கடனை கொடுக்கணும். நான் கடனாளியா மௌத்தாவிடப்படாது, இந்த நீயத்தோட இருக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சம்பவம் எழுதுற சுருக்கமா விளங்கப்படுத்துறார். ஒரு புது மனிதன் புதிய ஊருக்கு வாரார், யாரையும் தெரியாது. ஒரு மனுஷன் கிட்ட கடன் கேட்கிறார் 1000 திரகங்கள். இவரும் அவருக்கு கடன் கொடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாளை செல்றார், குறிப்பிட்ட இடம் ஆற்றங்கரைக்கு அந்த பக்கத்துல வந்து நில்லுங்க, நான் வந்து உங்களுக்கு சல்லிய தருவன் வாதா கொடுக்கிறார். குறிப்பிட்ட நாளும் வருவது. இந்த நேரத்தில் அந்த மனிதன் பேய்த்து காத்து கொண்டு இருக்கிறார். இவர் கடன் சல்லி எடுத்துக்கொண்டு வருவார், எனக்கு தருவார். இந்த மனுஷன் கடன் சல்லி எடுத்துக்கொண்டு வாராரு கொடுக்க, ஆத்த பாக்குறார், வெள்ள பெருக்காயிக்குது. படகு சேவைகள் ஒன்றும் இல்ல, என்ன செய்யறது, எப்படி ஆத்த கடக்கிறது, யோசிச்சு யோசிச்சு பாக்குறார். டைம் போகுது, செய்ய வழி இல்ல. இவர் என்ன செய்யறார், எப்படியாவது கடனை கொடுக்கணும். அல்லாஹ்வின் மீது தவக்குல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையில தவக்குல். ஒரு மரக்கட்டை எடுக்கிறாங்க, எடுத்து அதை அப்படியே துளையிட்டு அதுக்கு 1000 திரகத்தை போட்டு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. இது இன்னார் எழுதி கொள்ளக்கூடிய கடிதம், உங்களுக்கு சேர வேண்டிய சல்லிய வச்சுக்கிறேன், உங்களுக்கு வந்தா இதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து ஆத்துல தூக்கி போட்டுட்டார். எதுல நம்பிக்கை, ஹதீஸ்ல. அப்படியே போகுது. இவர் மீண்டு பாக்குறார், மாலையுடைய நேரம், வீட்டுக்கு எந்த தேவையும் செஞ்சுட்டு வரல, ஆக குறைஞ்சது விரவு சரி எடுத்துட்டு போவோம். அப்படியே முன்னுக்கு ஆகிறார், ஒரு மரக்கட்டை வருது, அதை தூக்கி கொண்டு போய்த்துட்டார். பெய்த்து பொழந்து பாக்குறார், 1000 திரகங்கள் ஈக்குது, லெட்டரும் மீக்குது. இந்த சம்பவத்துக்கு கீழால் உலமாக்கள் என்ன தெரியுமா எழுதுறாங்க, இந்த ஹதீஸுடைய வார்த்தை 100% உண்மை, உண்மையான வார்த்தை. கடன் கொடுக்கிற நீயத்துல யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவான் அந்த கடனை கொடுக்க. எங்களை ஒரு காலமும் கடனாளி அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். நீயத்தை வச்சு கொள்ளும். யார் யாருக்கு கடன் நீக்கிறதோ நீயத்தை வச்சு கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2வது விஷயம், கடன் எடுக்கக்கூடிய நேரம் அதை ரிட்டர்ன் கொடுக்க போகல் அழகான முறையில கொடுக்கும். அது எப்படி அழகான முறையில கொடுக்கிறது, செலவா கடன் எடுக்கிறாங்க, 1 லட்சம் 2 லட்சம் எடுக்கிறான், ஆனா திருப்பி கொடுக்க போல மாசம் மாசம் 5000 கொடுத்து கழிக்கிறாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த மனுஷனுக்கு செய்யற ஆகப்பெரிய அநியாயம் என்று எழுதுறாங்க. ரொக்கமாக 2 லட்சம் எடுக்கிறார், மாசம் மாசம் 5000 10,000 கொடுத்து கழிக்கிறார். இது ஆகப்பெரிய அநியாயம் அந்த மனிதனுக்கு செய்யற. ரொக்கமாக 2 லட்சம் எடுத்தோமோ 2 லட்சம் தான் ரிட்டர்ன் கொடுக்கப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஹியாரிக்கும் அஹ்ஸனுஹும் கதா. யார் உங்களுடைய சிறந்தவங்க யாரு தெரியுமா, அழகான முறையில கடனை ரிட்டர்ன் பண்ணணும், அவன் தான் ஆக சிறந்தவன். கடன் எப்படி பசுந்த எடுக்கிறோமோ அதை போல கடன் கொடுப்போம். 3வது கட்டம், கடன் கொடுக்கிறதுக்கு வசதி இருந்தாலும் ஒரு காலமும் கடன் கொடுக்கிற விஷயத்துல பிற்போட்டு கொள்ளவான். நாளை கொடுப்போம், வசதி ஈக்குது, செலவும் கொடுக்கறல்ல, சல்லி ஈக்குது, ஆனா கொடுக்க மனமே இல்ல, கொடுத்தா சல்லி முடியும், அல்லாஹ் பரக்கத் செய்வான். எடுத்த கடனை கொடுக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் மனுஷன் வாழ்க்கையில பரக்கத் செய்வான். ஒரு காலமும் அவனை வீணாக்கிறல்ல, ஒரு காலமும் அவனை சல்லிய முடிக்கிறல்ல, அல்லாஹ் வீணாக்கவே மாட்டான் எடுத்த கடனை கொடுக்கிறதால. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடனுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான எச்சரிக்கைகளை சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, கடன் கொடுக்கிற நீயத் இல்லாம கொடுக்காத நீயத்துல யார் எடுக்கிறாங்களோ அவனோட சொத்து செல்வத்தை அல்லாஹ் அழிச்சு போடுவான், அவனை பங்களோட்காரன் ஆக்குவான், துனியால மேலும் மேலும் கடனாளி ஆக்குவான். ஏன், ஒரு மனுஷனுக்கு கடனுடைய விஷயத்தில் அநியாயம் நடந்தா. 2வது சொன்னாங்க, அஃதலுல் அமாலி இலல்லாஹி அல் ஜிஹாத் வல் ஈமான். சொல்லி காட்டினாங்க, அமல்கள்ல சிறந்தது எது தெரியுமா, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யறது. 2வது அல்லாஹ்வை ஈமான் கொள்றது. அமல்கள் ஆக சிறந்தது, ஆக சிறந்தது. இந்த நேரத்துல எலும்பி சஹாபியொத்தர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்றத பார்த்தா நான் அல்லாஹ்வுடைய பாதையில வஃபாத்தாகினா என் எல்லா பாவமும் மன்னிக்கப்படுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். யுக்ஃபரு லிஷ்ஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹி. சொல்லி காட்டினாங்க, ஒரு கடன் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யற மனிதன், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதான மனிதன் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். நீ என்ன வாழ்க்கையில பாவம் செஞ்சாலும் மன்னிப்பான். ஒரே ஒரு பாவத்தை தவிர இல்ல தெயின், அடுத்தவனுக்கு 1 ரூபா கடனீந்தா அவனோட வாழ்க்கையில பாவத்தை மன்னிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அது நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக இருந்தாலும் தான்
அல்லாஹுடைய பாதையில உயிர் தியாகம் செய்தாலும் ஒரு காலமும் ஒரு ரூபா கடன் இருந்த அடுத்த மனிதர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல வானத்தை பலமுறை பார்த்து கொண்டிருந்தான். பலமுறை பார்த்தான். அதுக்கு பின்னால பூமியை பார்த்தான். அந்த நேரம் சஹாபாக்கள் பயந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால சொல்லி கொண்டிருந்தாங்க, இன்னைய உம்மத்துக்கு ஆகப்பெரிய சோதனை கடனுடைய விஷயத்துல பயங்கரமான ஒரு விஷயம் இறங்கிக்குது, சொல்லி இருந்தாங்க. சஹாபாக்கள் கேட்க பயந்தாங்க, என்ன விஷயமா இருக்கும் இது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, ஏண்ட உசிரை அவன்ட கையில ஈக்கிலோ, அவன்ட மேல சத்தியமாக சொல்றேன், ஒரு மனுஷன் அல்லாஹ்ட பாதையில போறாரு, குத்தில ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்ட பாதையில கொலை செய்யப்படுறாரு, சும்மா ஆஷ, திருப்பி அவர் உயிர்ப்பிக்கப்படுறாரு, அதுக்கு பின்னால திருப்பி கொலை செய்யப்படுறாரு, திருப்பி உயிர்ப்பிக்கப்படுறாரு, இப்படி அவர் உயிர்ப்பிக்கப்பட்டு அல்லாஹ்ட பாதையில கொலை செய்யப்பட்டாலும் அவருக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், ஆனா கடனுடைய விஷயத்தை தவிர என்பதாக சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடனுடைய விஷயத்துல சொர்க்கம் போக மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நஃப்ஸுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி, ஒரு மனிதன் மௌத்தாகினா அவன் கடன் இருக்குது, அவன் கொடுக்க வேண்டிய கடன் அவன் ரூஹோட சேர்த்து கெட்டப்படும். இது ஒரு நாள் விடுதலை செய்யப்பட மாட்டாது. எப்ப அந்த கடன் கொடுக்கப்படுவதோ அப்பதான் அந்த ரூஹில் இருந்து அவருடைய அந்த விஷயம் கடன் விடுதலை செய்யப்படும். அது வரைக்கும் ரூஹோட சேர்த்து கெட்டப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கடனுடைய விஷயத்தில் எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கைகள், பயங்கரமான விஷயங்கள், பயங்கரமான ஹதீசுகள். கடன் கொடுத்தவர், கடன் எடுக்கிறது, பல உசூல்கள் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாக யாருடைய வாழ்க்கையில கடன் இருக்குதோ துஆக்களை ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்ல ஒரு துஆ ஓதி கொண்டு வருவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஹ்சமி வல் மக்ரப். இந்த துஆ அதிகமா யாரும் ஓதுறது கிடையாது, பெருசாக புழக்கத்தில் இல்லாத ஒரு துஆ. இது தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஓதப்பட்ட ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஹ்சமி வல் மக்ரப். தேடி பாருங்க இந்த துஆக்களை. யா அல்லாஹ், பாவத்திலேந்தும் கடன்லேந்தும் நீ என்னைய பாதுகாத்துக்கோ. اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك عمن سواك. யா அல்லாஹ், உன்னைய தவிர வேற யாருக்கிட்டேயும் வாழ்க்கையில நீ கையேந்த வெச்சிடாதே யா அல்லாஹ். இது யாரோ இந்த துஆ. اللهم إني أعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. யா அல்லாஹ், கடன்ல இருந்து என்னைய பாதுகாத்துக்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனுடைய விஷயத்துல பயந்தாங்க. ஆனா கடன் விஷயத்துல பயம் இல்லாம வாழ்றோம். எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். கடன் நீக்கிற ஜனாதோ நபியோவ தொழுவிக்க முன் வரல. அதனால கடன் யாருக்கு கொடுக்கிறதோ நீயத்தை வச்சு கொள்ளுங்க. கடனாளியாக மட்டும் வாழ்க்கையில மௌத்தாகிடப்படாது. அடுத்தவனுக்கு கடன் வச்சுட்டு மட்டும் வைத்திடப்படாது. அந்த கடனை பிள்ளையோட தலையில கெட்டிட்டு போகப்படாது. பிள்ளைகள் சுத்தமாக வளரணும், நீயத்தை வச்சு போவோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. யாழ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிச்சுடுவாயாக, அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சது யா அல்லாஹ். யாருடைய தாய் தந்தை எல்லாம் கபராளிகளாக வாழ்றாங்களோ அவங்களுடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் இன்னும் ஹயாத்தோட துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆஃபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், யாருக்கும் அநியாயம் செய்யாத நிலைமையில மௌத்தாகணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், வாழ்க்கையில பல பாவங்களை செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். ஒளிஞ்சி மறைஞ்சு பாவங்களை செய்யறோம் யா அல்லாஹ். செய்த பாவங்களை கொண்டு சக்கராத்துல பிடிச்சிடாதே யா அல்லாஹ். பயங்கரமான முடிவை தந்துடாதே யா அல்லாஹ். நடு ரோட்ல மௌத்தாக வச்சிடாதே யா அல்லாஹ். மோசமான முடிவு எங்களுக்கு தந்துடாதே யா அல்லாஹ். ஹாஸ்பிட்டல் வழிய, மோச்சரி வழிய எங்களோட ஜனாதோ சீரழிய வச்சிடாதே யா அல்லாஹ். நல்ல மௌத்த எங்களுக்கு தந்துரியா அல்லாஹ். சாலிஹான மௌத்த தந்துரியா அல்லாஹ். யாருக்கும் அநியாயம் செய்யாத நிலைமையில மௌத்தாகணும் யா அல்லாஹ். யாருடைய பதுவாவுக்கும் ஆளாகாம மௌத்தாகணும் யா அல்லாஹ். யாருக்கும் ஒரு ரூபா கடன் இல்லாத நிலைமையில மௌத்தாகணும் யா அல்லாஹ். களிமாவோட எங்கட ரூஹ் பிரியணும் யா அல்லாஹ். சிரிச்ச நிலைமையில மௌத்தாகணும் யா அல்லாஹ். சொர்க்கத்தை பார்த்து கொண்டே மௌத்தாகணும் யா அல்லாஹ். அப்படியான நல்ல மௌத்த எங்க எல்லாத்துக்கும் தந்துரியா.